டூலர்ஸ் ஆஃப் மை ஹார்ட், உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய காலை உணவு இது பப்பாளிக்காய் பொரியல். இந்த பப்பாளிக்காயிலிருந்து பப்பாளிக்காய் பொரியல் இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இது பச்சை பட்டாணி கூட்டு, இது பாலக்கீரை கூட்டு, இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி பொரியல், தேங்காய் பூ போட்டு இருக்குது. இந்த பீன்ஸை பார்க்குறீங்களா, இது நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். இது பைத்தங்கான்னு சொல்லுவாங்க, இல்லை பெரும்பைன்னு சொல்லுவாங்க. 1.25 அடி நீட்டு அதில் செய்த பொரியல் தான் இந்த பொரியல். இது முட்டை வெண்டைக்காய் சேர்ந்த பொரியல். இதுவும் நேற்று அறுவடை செஞ்சு வந்தால் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் சப்ஜி, அப்புறம் சேலடு, இது கிர்னி பழம் ஜூஸு, இதில் பப்பாளி ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. நல்லா க்ரியேட்டிவாக செஞ்சுருக்காங்க. ஆர்கானிக் ஸ்ட்ரா, பப்பாளி ஸ்ட்ரா, பப்பாளி இலையை கட் பண்ணிவிட்டு அந்த தண்டு, பப்பாளி இலையிலேருந்து போகிற சின்ன தண்டு இருக்குல்ல, அதுதான் அந்த ஸ்ட்ரா. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. தயிர் கொஞ்சம் இறுதியில். இந்த முக்கியமான மெயின் கோர்ஸ் நமக்கு சாமை கஞ்சி. இப்போ தான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். வரகரிசி, சாமை, குதிரைவாளி, திணை, அப்புறம் எல்லா பிளாக் ரைஸ், ட்ரெடிஷ்னல் ரைஸ், அதாவது மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, கருங்குருவை, காட்டியானம், கொள்ளக்காரை, அதெல்லாமே நான் போட்டிருந்தேன். அதனுடைய இப்போ போட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் டக்குன்னு சமைச்சிட்டாங்க. சாமை கஞ்சி, அது கூட முட்டை. இதுபோல் ஒரு நல்ல உணவை சாப்பிடணும். பழங்கள் இருக்குது இறுதியில் சாப்பிட்றதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணுங்கள், பிள்ளைகளுக்கு கொடுங்க. இது வீடியோவில் போட்டிருக்கேன். இது ஷார்ட்ஸுக்காக ஷார்ட்டாக எடுக்கிறேன். இது குழந்தைகளுக்கு கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து கல்வியிலையும் உடல் பலத்திலையும் சிறந்தவர்களை வளர்க்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.